ஈழத்தின் ஈழத்து தலித் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளராக உங்களுடன் நாளை நடைபெறவிருக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு வாக்காளர்களுடன் ஒடுக்கப்பட்ட மக்களுடன் பேசுவதற்கு சில விடயங்களை எம்மிடம் உண்டு. நாம் ஏன் இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாக பேச வேண்டும் என பலர் வினவக்கூடும். எமது பிராந்தியத்தில் ஒரு வலிமையான நாடாக எமது ஒரு மூத்த சகோதரனாக நாம் கருதும் இந்திய தேசத்தின் எமது தொப்புள் கொடி உறவுகளாக நாம் நம்பும் தமிழ்நாட்டு மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற இந்த தேர்தல் எமக்கு மிக முக்கியமானது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்கியமானது போல ஈழத்தில் வாழும் தமிழர்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான தேர்தல். காரணம், தமிழ்நாட்டு அரசியல் பெரும்பாலும் தற்போதைய நிலையில் ஈழத்து பிரச்சனையையும் பிரபாகரனையும் முன்னிறுத்தி ஒரு சிலர் அரசியல் செய்வதனால் ஒரு சிலர் என்ன சீமான் போன்றவர்கள், மேலும் பல தமிழகத்து அரசியல்வாதிகள், நெடுமாறன், வைகோ போன்ற பலர் புலிகளை பற்றி, புலிகளின் பாசிசத்தை பற்றி பேசாமல் புலிகள் ஊடாக புலிகள் பேசிய ஈழத்து வெள்ளாள சைவ அடிப்படைவாத தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வதனால் நாம் இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சில விழிப்புணர்வை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டிய கடற்பாடு நம்மிடம் ஒன்று. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் சமூக நீதி ஊடாக, நீதி கட்சி ஊடாக, திராவிட கொள்கைகள் ஊடாக சுயமரியாதை, பகுத்தறிவு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி போன்றவற்றின் அடையாளமாக விளங்கிய, அவற்றை கொள்கைகளாக போஷித்த ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்தது. திமுக மீது, திராவிட முன்னேற்ற கழகம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இருந்த போதிலும் இன்று தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளாக தம்மை முன்வைப்பவர்கள் இவர்களை விட மிக மோசமான அரசியல்வாதிகளாக இருப்பதையும், எந்த விதமான சித்தாந்தங்களும் அற்றவர்களாகவும் கொள்கை கோட்பாடுகள் அற்றவர்களாகவும் இருப்பதை காண்கிறோம். ஆனால் இவர்களுக்கு பின்னால் உடலைகளும் சராசரிகளும் பின்னிப்பதை பார்க்கும் பொழுது நாம் முக்கியமாக இந்த ஈழத்தின் அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் வகிக்கும் பாகம் குறித்து பேச வேண்டிய கட்டாயம் ஒன்று நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் சமூக நீதி கருத்துக்களுக்காகவும், பகுத்தறிவுக்காகவும், சுயமரியாதைக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் பல்லாண்டு காலமாக அம்மண்ணில் ஒரு இயக்கமாக செய்து வந்த ஒரு கட்சியாக குறைபாடுகள் இருப்பினும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இட்டு நிரப்புவோம் என கொக்கரிக்கின்ற சீமான், நடிகர் விஜய் போன்றவர்களின் வகிபாகம் தனிப்பட்ட ரீதியில் எமக்கு அவர்கள் மீதான விமர்சனம் அல்ல. இது அவர்களுடைய கோட்பாடும் கொள்கையும் மீதான விமர்சனமும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் மிக ஆபத்தானது என்பதை எடுத்துரைப்பதுமே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் நோக்கமாக இருக்கின்றது. சீமானை எடுத்துக்கொண்டீர்களேயானால் முற்றுமுழுதாக இலங்கையின் ஒரு பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்ட, இந்தியாவிலும் ஒரு பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்தை முன்னிறுத்துகின்றார். புலிகள் இயக்கம் ஆங்கிலத்தில் கூறுவதானால் wars are sweet to those who are not participating it என்று சொல்றது. அதாவது யுத்தங்கள் என்றுமே அந்த யுத்தங்களில் ஈடுபடாதவர்களுக்கு இனிமையாக இருக்கும்.
ஆகவே சீமான் போன்றவர்கள் அந்த யுத்தங்களில் என்றும் ஈடுபட்டவர்கள் அல்ல. நாம் அந்த யுத்தங்களுடன் வாழ்ந்தவர்கள். ஆகவே இந்த நாட்டு இந்த யுத்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் இங்கு என்ன நடந்தது என்பது. இந்த யுத்த வலயத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு தெரியும் புலிகள் எவ்வாறு நமக்கு விடுதலை பெற்று தருவதாக கூறிக்கொண்டு என்ன நோக்கத்துக்காக தாம் ஆயுதம் கையில் எடுத்தார்கள் என்று கூறினார்கள். அதாவது தமிழ் மக்கள் சிங்கள அரசியல்வாதிகளால் சிங்கள ஆட்சியாளர்களால் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்படுகின்றார்கள் என்று கூறிக்கொண்டு அந்த அடக்குமுறைக்கு எதிராக நாம் போராடுகின்றோம் என்று கூறிக்கொண்டு அந்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்று தருகின்றோம் என்று கூறிக்கொண்டு முன்வந்த புலிகள் அந்த சிங்கள ஆட்சியாளர்களின் மீது செலுத்திய அடக்குமுறைகளை விட மிக அதிகமாக அடக்குமுறைகளை மேற்கொண்டார்கள். எந்த விதமான எள்ளளவேனும் ஜனநாயகமற்ற ஒரு பாசிச சூழலில் இந்த தமிழ் மக்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கான ஆதாரங்களாக இது ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட ரிப்போர்ட் ஆஃப் த செக்ரட்டரி ஜெனரல்ஸ் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் அக்கவுண்டபிலிட்டி இன் ஸ்ரீலங்கா எனப்படுகின்ற இறுதி யுத்த காலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை. இந்த அறிக்கையில் புலிகளின் குற்றங்கள் மிக விரிவாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இறுதி யுத்தத்தில் யுத்த வலயத்திலிருந்து தப்பிச் சென்ற மக்களை சுட்டுக் கொன்றது வரை இங்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை கண்காணிப்பகத்தின் அறிக்கை. இறுதி யுத்தத்திற்காக நிதியுதவி செய்தல், புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் புலிகள் இயக்கத்தின் அச்சுறுத்தல்களும் பலாத்கார பணப்பறிப்பு. இவ்வாறு எண்ணிலடங்காத குற்றங்கள் இங்கு வாழ்ந்த புத்திஜீவிகள், இங்கு வாழ்ந்த இலக்கியவாதிகள், இங்கு வாழ்ந்த எழுத்தாளர்கள், இங்கு சமூகத்துக்காக போராடியவர்கள், முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர்கள் அனைவரையும் புலிகள் எந்த விதமான ஒரு கணமேனும் சிந்திக்காமல் கொன்றொழித்தார்கள். பல்வேறுபட்ட கொலைகள் புலிகளின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது. ஆகவே இவை எல்லாவற்றையும் இருட்டடிப்பு செய்து புலிகளை முன்னிறுத்துவதற்கு சீமான் போன்றவர்கள் முன்னிறுத்துவதற்கான காரணம் அந்த யுத்தத்துக்கு பின்னால் இருந்த கருப்பு பொருளாதாரத்தால் பயனடைந்த பயங்கரவாதிகள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்றார்கள். அந்த பயங்கரவாதிகள் அனுப்புகின்ற காசுக்காக சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டை பிரபாகரனின் சைவ வெள்ளாளிய யாழ்ப்பாணத்தில் இருந்து, அதாவது இலங்கையின் வடப்பகுதியில் இருந்த சைவ வெள்ளாளிய தமிழ் தேசியம், சைவ வெள்ளாளியம் தான், சைவ வெள்ளாளியம் என்று சொல்லப்படுகின்ற சாதியவாதம் தான் இங்கு நிலைநிறுத்தப்பட்டது. இந்தியாவில் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பிசிஆர் ஆக்ட் 1955ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. is an Indian law enacted to abolish untouchability and enforce civil rights arising from its abolition, fulfilling Article 17 of the Constitution. இந்த இந்திய பிசிஆர் ஆக்டுக்கு ஒப்பான 1955ஆம் ஆண்டு சாதிய ரீதியில் ஒடுக்கப்படுகின்ற மக்களை அந்த ஒடுக்குமுறையிலிருந்து தீண்டாமையிலிருந்து விடுவிப்பதற்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த பிசிஆர் ஆக்ட் 1955ஆம் ஆண்டு கொண்டு வரப்படும் பொழுது இலங்கையில் இதே போன்று 1957ஆம் ஆண்டு இந்தியாவில் 1955ஆம் ஆண்டு பிசிஆர் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு 2 வருடங்களுக்கு பிறகு இலங்கையில் Prevention of Social Disabilities, an act to prevent the imposition of social disabilities on any persons by reason of their caste. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சட்டம், சமூக குறைபாடுகள் தடுப்பு சட்டம் என்ற பெயரில் இலங்கையில் உருவாக்கப்பட்டது. காரணம், இந்தியாவில் இருந்ததை போன்று சில சமயம் அதை விட மோசமான முறையில் இங்கு மிகப்பெரிய சாதி ஒடுக்குமுறை ஒன்று நிகழ்ந்து கொண்டிருந்தது. வரலாறுகள், இலங்கை வரலாறு தெரியாதவர்கள் அந்த வரலாற்றை உங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நாங்கள் இலங்கையில் வாழும் தலித் மக்களாக இந்த வரலாறை உங்களுக்கு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இது இலங்கையின் சட்டங்களை உருவாக்கிய புத்தகம், enactment of legislative enactment of சிலோன் என்று சொல்லப்படுகின்ற இந்த புத்தகத்தில் இந்த சட்டத்தின் இந்த வடபிராந்தியத்துக்கு தமிழர்களுக்கு மட்டும், வடமாகாணத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மட்டும் அமுல்படுத்தப்பட்ட
ஒல்லாந்தர்களால் அமுல்படுத்தப்பட்ட கொண்டு வரப்பட்ட தேசவளமை சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் இருந்தது. இங்கு 1707ஆம் ஆண்டு இந்தியாவில் பார்ப்பனியம் போல யாழ்ப்பாணத்தில் வெள்ளாளியம் ஒல்லாந்தர்களுடன் இணைந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டம் அமெரிக்காவில் கற்பின மக்களை அடிமைகளாக பாவிக்க சட்ட ரீதியாக வைத்திருக்க பயன்படுத்தப்பட்ட ஜிம் குரோ சட்டங்களுக்கு ஒப்பான தேசவளமை சட்டத்தின் 8வது ஷரத்து இது. இந்த ஷரத்தின்படி செக்ஷன் 8 தேசவளமை மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்லேவ்ஸ், அதாவது ஸ்லேவரி அடிமை முறை இலங்கையில் சட்ட ரீதியாக இருந்ததுக்கான ஆதாரம். இந்த தேசவளமை சட்டத்தின்படி different classes of slaves, the slaves of this country are divided into 4 castes. இந்த நாட்டின் அடிமைகள் 4 சாதிகளாக பிரிக்கப்படுகின்றார்கள். கோவியர், சாண்டார், பல்லரன், நலவர் என்பது இந்த சாதிகளின் பெயராக இருக்கின்றது. இந்த சாதி பெயர்கள் இந்தியாவில் இல்ல, இதுல பல்லர்கள் என்கின்ற சாதி மட்டும் இந்தியாவில் இருக்கின்றது. ஏனைய சாதிகள் இந்தியாவில் அரிதாகவே நான் அறிந்திருக்கின்றேன். நலவர் என்கின்ற சாதி இந்தியாவில் இல்ல. இந்த சாதிகள் இலங்கையின் தலித் மக்களாக, தீண்டாமைக்குட்படுத்தப்பட்ட மக்களாக, தீண்டாமையின் கோரத்தை அனுபவித்த மக்களாக, பஞ்சமர்களாக அறியப்பட்ட மக்கள். இந்த சட்டம் சட்ட ரீதியாக நமக்கு கல்வியை தடை செய்தது, சட்ட ரீதியாக நமக்கு காணி உரிமையை தடை செய்தது, சட்ட ரீதியாக பெயர் வைப்பதை கூட தடை செய்தது, மேலங்கி போடுவதை தடை செய்தது, நகரங்களில் வாழ்வதை தடை செய்தது, நீர் அருந்துவதை தடை செய்தது, நகரங்களில் இருந்த பொது போக்குவரத்துகளை பாவிப்பதை தடை செய்தது, எமது பெண்கள் மேலங்கி போடுவதை கூட தடை செய்தது. இந்த சட்டம் 1135 ஆண்டுகள் இலங்கை மண்ணில் வட மாகாணத்தில் இருந்த பின்னர் ஆங்கிலேயர்களால் 1835ஆம் ஆண்டு இந்த சட்டம் சர்வதேச ரீதியாக அவர்கள் கொண்டு வந்த அபோலிஷன் ஆஃப் ஸ்லேவரி என்கின்ற ஆக்டினூடாக இல்லாமல் பண்ணப்பட்ட போதிலும் 1957ஆம் ஆண்டு நான் முன்னர் சொன்ன இந்த பிரிவென்ஷன் ஆஃப் சோசியல் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் பிசிஆர் ஆக்டுக்கு சட்டத்துக்கு ஒப்பான இந்த சட்டம் 1957ஆம் ஆண்டு போடும் வரைக்கும் நாம் இலங்கையின் ஈழத்தின் தலித் மக்களாக இவ்வாறான ஒடுக்குமுறைக்கு தொடர்ச்சியாக முன்கொடுத்து வந்தோம். இந்த சட்டம் போட்ட பின்னர் இலங்கையில் இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளின் அன்றைய பாட்டன் கூட்டனான அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்திய பார்ப்பனியத்தின் பிரதிநிதி போல இலங்கை ஈழத்து சைவ வெள்ளாளிய சாதிய சித்தாந்தத்தின் தமிழ் தேசியத்தின் பிரதிநிதியாக இருந்த அன்றைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சட்டத்தின் ஊடாக கண்டிக்கப்பட்டார். And ex-MP and 11 others to be charged. Harijans stopped from worshipping. அதாவது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னும் 11 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். Harijans stopped from worshipping என்பது கோயில் ஆலய பிரவேசங்களுக்காக ஹரிஜன மக்கள், தலித் மக்கள் போராடிய பொழுது அந்த மக்களை தாக்கி படுகொலைகள் செய்வதில் முன்னின்ற இந்த தமிழ் தேசியத்தின் பிதாமகர் என்று சொல்லப்படுகின்ற, தமிழ் தேசியத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற the father of Tamil nationalism, ஈழத்து தமிழ் தேசியத்தின் father of Tamil nationalism, இந்த அடங்கா தமிழன் சி சுந்தரலிங்கம் என்பவர் இந்த சோசியல் டிசபிலிட்டி ஆக்டின் ஊடாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார். அந்த தண்டனை வெறும் 100 ரூபாய் தண்டப்பணமாக இருந்தது. ஆயினும் அதை ஏற்றுக்கொள்ளாத அவர் அன்று கொழும்பில் இருந்த தலைநகரத்தில் இருந்த அப்பீல் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று தனது தண்டனை பிழை என்று வாதாடினார். அங்கும் இவருக்கு இந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. பிறகு கப்பல் ஏறி குயின்ஸ் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்துக்கு சென்றார். அங்கும் மேல்முறையீடு செய்தார். அங்கும் இந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஆரம்பித்ததே இந்த சைவ வெள்ளாளியத்தின் சாதியவாதத்தின் மறுபெயரான தமிழ் தேசியம். அன்றுதான் அவர் வந்து கூச்சலிட்டார், எண்ணத்துக்கு சிங்கள ஆட்சியாளர் எண்ணத்துக்கு இது போன்ற ஒரு சாதிய தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது எமது தாயக பிரதேசம், வடக்கு கிழக்கு எமது தாயக பிரதேசம், இங்கு தமிழர்களை தமிழன் தான் ஆள வேண்டும். அதாவது சீமானுடைய இன்றைய இதே கோஷம் போன்று அன்று கோஷமிட்டார்கள். தமிழனை தமிழன் ஆள வேண்டும் என்று சொன்னதின் காரணம் என்ன? இந்த சாதிய சட்டத்தை, தடுப்பு சட்டத்தை எதற்காக சிங்களவன் கொண்டு வர வேண்டும்? ஆகவே நாங்கள் எமது பிரதேசத்தில் சட்டத்திட்டங்களை உருவாக்கிக் கொள்ளுவோம்,
இங்கிருக்கின்ற சாதிய பிரச்சனைகள் பல ஆண்டு காலமாக இங்கு இருக்கின்றது. இதை உடனடியாக மாற்ற முடியாது. இது மெதுவாகத்தான் மாற வேண்டும். இதுக்கு சிங்களவன் சட்டம் போட முடியாது. ஆகவே எங்களை நாங்களே ஆளுகின்ற அதிகாரம் வேணும், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேணும், எங்களுக்கு தமிழ் தேசியம் வேணும், எங்களுக்கு தமிழ் நாடு வேணும், எங்களுக்கு தனி நாடு வேணும் என இவ்வாறு தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஈழம் என்கின்ற தமிழ் ஈழம் என்கின்ற இடத்துக்கு சென்றது. இந்த சைவ வெள்ளாளிய இந்திய பார்ப்பனியம் போன்ற இலங்கையின் சைவ வெள்ளாளிய அடிப்படைவாத சாதியவாதத்தின் ஏவல் நாயாக புலிகளை இவர்கள், இந்த அமிர்தலிங்கம் போன்றவர்கள், எஸ்டேவி செல்வநாயகம் போன்றவர்கள், சுந்தரலிங்கம் போன்றவர்கள் பாவித்துக் கொண்டார்கள். பிரபாகரனுக்கு இது குறித்து எந்த விதமான அக்கறையும் அற்ற ஒரு மனிதராக இருந்ததால் அவர் தனது அரசியல் தேவைக்காக, தனது அதிகார போட்டிக்காக, தனது அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இந்த சாதிமான்களின் ஏவல் நாயாக வேலை செய்தார். அவ்வளவுதான் இங்கு நடந்த வரலாறு. ஆகவே நாங்கள் ஈழத்தில் இருக்கின்ற தலித் மக்களாக தமிழ்நாட்டில் வாழுகின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், இஸ்லாமிய மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும், ஏனைய சிறுபான்மை இன மக்களுக்கும் கூறிக்கொள்வது என்னவென்றால், வட இந்திய சைவ இந்துத்துவ அடிப்படைவாதத்தின் பிரதிநிதிகளாக தமிழ்நாட்டில் செயல்படும் சீமானையும், நடிகர் விஜய் அவர் அரசியலில் சாதாரண சராசரிகளால் சராசரிகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இன்னும் அரசியலே தெரியவில்லை என்பது மிக ஆழமாக தெரிகிறது. அவர் ஒரு புறம் இருக்க, உங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியா என்பது ஒரு புளூரலிஸ்டிக், அதாவது பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடாக, பன்முகத்தன்மை தான் அந்த நாட்டின் பலமாக, பன்முகத்தன்மை தான் அந்த நாட்டின் அழகாக கருதப்படுகின்ற ஒரு நாடை சீமான் என்பவர் எங்களுக்கு ஆபத்தானவர் அல்ல, உங்களுக்கு மிக ஆபத்தானவர். இந்தியா என்கின்ற பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் தமிழன் தமிழனை ஆள வேணும், தமிழன் தெலுங்கன் வடக்கன் கன்னடன் என்று பிரிவினையை உருவாக்குகின்ற இந்த நபர் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் கொடிய பயங்கரவாதி என்று 35 நாடுகளுக்கு மேல் பட்டியலிட்ட ஒருவரின் படத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டு அரசியல் செய்வதை புரிந்து கொள்ளுங்கள். சீமானுக்கு கொஞ்சமேனும் ஈழத்தமிழர்கள் மீது அன்பிருந்திருந்தார், இவர் பேசுவது உண்மையாக இருந்திருந்தார், தனது காலடியில் இருக்கும் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழ் அகதிகளை போய் பார்த்திருப்பார், அவர்களுக்கு பணிவிடை செய்திருப்பார், அவர்களுடைய துயர் பகிர்ந்திருப்பார். அது எதுவும் செய்யாது இந்த மாதிரியான வெள்ளாளிய தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகின்ற, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை முன்னிறுத்துகின்ற சீமான் தோற்கடிக்கப்பட வேண்டும். அவர் ஏலவே தோற்கடிக்கப்பட்டவர், தோற்கடிக்கப்படுவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விஜய் இன்னும் அரசியல் பேசவே ஆரம்பிக்கவில்லை. ஆகவே அவரை நாங்கள் விடுவோம். ஆனால் இளைஞர்கள் பாரிய அளவில் அவருக்கு பின்னால் அந்த சினிமா கவர்ச்சிக்காக போவது தெரிகிறது. ஆகவே இந்திய தமிழ்நாட்டு படித்த இளைஞர்களிடம், விழிப்புணர்வு உள்ள இளைஞர்களிடம் கூறிக்கொள்வது, ஒரு நடிகனாக அரசியலுக்கு வருவதில் எந்த விதமான தவறும் அல்ல. ஆனால் பொதுமக்கள் பணி செய்யாமல் 55-50 வயது வரைக்கும் எந்த விதமான சமூக பிரச்சனைகள் குறித்தும் ஒரு கடுகளவேனும் கண்டிக்கக்கூடிய ஒரு சொற்பிரயோகத்தை கூட செய்யாமல் தனது சொந்த தொழிலை, சினிமாவை ஒரு வணிக சினிமாவை மட்டுமே மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வன்முறையும் ஆபாசமும் கலந்த 3ஆம் தர சினிமா கதாநாயகனாக சினிமா என்கின்ற மாபெரும் கலையை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாவித்த எத்தனையோ கலைஞர்கள் இருக்கும் பொழுது அது ஒரு கலையே அல்ல, அது முழுமையாக அது ஒரு வியாபார பண்டமாக்கிய விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது பெரிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வேண்டிக் கொள்வது, விஜயிட கட்சியில ஏனையவர்களை தோற்கடித்தாலும் பரவாயில்லை, விஜயை வெல்ல வைத்து சட்டமன்றம் அனுப்புங்கள். காரணம், அவர் தோற்று மீண்டும் சினிமாவில் நடிக்க வருவாரேயானால் அதை போன்ற அவலம் எங்களுக்கு கிடையாது. அதை போன்ற ஒரு பரிதாபத்துக்குரிய மக்களாக இருக்காமல், ஏனெனில் விஜய் இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கவில்லை, இனிமேலும் இவருடைய நடிப்பை பார்க்கவும் முடியாது. ஆகவே தயவு செய்து அவரை மட்டுமாவது தெரிவு செய்து அனுப்புங்கள். ஆனால் ஸ்டாலின் தொடர வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும், தந்தை பெரியாரின் நீதி கட்சியின்
சமூக நீதியும் சமத்துவமும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் இந்திய திருநாட்டின் பாரதத்தின் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக வேணும் மாற்று அரசியல் இல்லாத காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சிறந்த ஒரு கட்சி இருப்பதாக இருந்தால் அதை தெரிவு செய்யலாம். ஆனால் அவ்வாறு ஒன்று இல்லாத காரணத்தால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிவு செய்தே ஆக வேண்டும். இருப்பவர்களில் ஓரளவுக்கேனும் சிறந்தவர்களாக கொள்கை உள்ளவர், இவர்களிடம் கொள்கை இருக்கின்றது. கொள்கை தவறினால் கழுத்தை பிடித்து நீங்கள் கூப்பிட்டு அவர்களிடம் கேட்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கொள்கை இருக்கின்றது. இந்த மறுமுனையில் இவர்களை எதிர்ப்பவர்களிடம் எந்த விதமான கொள்கை கிடையாமல் இருக்கின்றது. ஆகவே ஒரு நபர் தமது வாக்காளர்களுக்கு தனது அரசியலில் யாரை முன்னிறுத்துகிறார் என்பது முக்கியமானது. கொலை செய்தவர்களையும் வன்முறையாளர்களையும் ஒரு பாரத தேசத்தின் பிரதமரையே அந்த நாட்டில் வைத்து கொலை செய்தவர்களை, பாரதத்துடன் போரிடும் அண்டை நாடான பாகிஸ்தான் கூட அந்த நாட்டு தலைவன், ஒரு அரசியல் தலைவர் ஒருவரை கொள்வதற்கு அஞ்சியிருந்த வேளையில் 2002ஆம் ஆண்டு சமாதான காலத்தில் கிளிநொச்சியில் நடந்த பிரபாகரனின் பிரஸ் மீட் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றான், உங்கள் மீது இன்டர்போல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச போலீசார் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார்கள், இந்தியாவின் கோரிக்கைக்கு அமைய ராஜீவ்காந்தியின் கொலை தொடர்பாக உங்களை கைது செய்து கொண்டு வருமாறு என்று கேட்கும் பொழுது அவர் சும்மா ஒரு அந்த மிக மிக கொச்சையாக மிக தாழ்வாக நடக்கிற கதையை கலைக்க சொல்லுங்க என்கின்ற ஒரு பதிலை மிக திமிராக தெரிவித்திருந்தார். சரியா? அதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அறிவிலியாக ஒரு 150 கோடி மக்கள் கொண்ட ஒரு தேசத்தின் ஒரு பாரதத்தின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதம மந்திரியை கொன்றுவிட்டு படுகொலை செய்துவிட்டு அந்த படுகொலையூடாக எவ்வாறு ஈழத்து தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று இந்த மாதிரி கொலைஞர்கள் நினைத்தார்கள் என்று எம்மால் சொற்றுக்கூட சிந்திக்க தெரிந்த மனிதர்களாக யோசிக்க தெரியவில்லை. ஆகவே இந்த மாதிரி கொலைகாரர்களை முன்னிறுத்துபவர்களை விட விஜய் ஓரளவுக்கு ஏனும் குறைந்தபட்சம் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் தனது மேடையிலாவது வைத்திருக்கின்றார். ஆனால் இதை அவர் தனது சினிமாவில் செய்திருக்க வேண்டும். அவருக்கு உண்மையிலேயே அம்பேத்கரின் கொள்கைகளிலும் தந்தை பெரியாரின் கொள்கைகளிலும் பிடிப்பிருந்திருந்தால், இந்த கொள்கைகள் இளைஞர்களுக்கு மத்தியில் சென்றடைய வேண்டும் என்று நினைத்திருந்தால் தான் சினிமாவில் நடித்த படங்களில் இவற்றை புகுத்தி இருக்க வேண்டும். அதனூடாக இலகுவாக சினிமா என்கின்ற வலிமையான காட்சி ஊடகம் ஊடாக இன்று இவருக்கு பின்னால் விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கின்ற அரசியல் தெரியாத உடலைகளின் தலைகளை கொஞ்சமேனும் தெளிவூட்டி இருக்கலாம். விஜய் அதை செய்யவில்லை. ஆகவே விஜயினுடைய அரசியல்ல எந்த விதமான கொள்கை பிடிப்பு இருப்பதாக தெரியவில்லை. வேறு மாற்று திட்டங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை. ஆகவே தொடர்ந்து ஸ்டாலின் நீடிக்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜெய்பீம். திமுக வெல்வது உறுதி. மே 4ஆம் தேதி உங்களுடைய வெற்றி நிச்சயம். அதன் பின்னர் பேசுவோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.